வணக்கம். லங்கா4 ஊடக நேர்களே, மீண்டும் ஓர் சிறப்பு செய்திகளோடு சந்திக்கின்றோம். நான் உங்கள் நிஃப்லா. இப்பொழுது ஒரு சில நாட்களாக பொது வெளித்தளங்களிலும் சரி, ஊடகங்களிலும் சரி, பரவலாக வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் தொடர்பான ஓர் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே அவரை ஒரு சில தினங்களுக்கு முன்பாக கொழும்பிலே கோட்டை போலீசார் கைது செய்த போது அவரை புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்தவரை அவருடன் இணைந்து சென்ற கௌசல்யாவும் அந்த புகைப்படம் எடுத்தவரை முகநூல் பக்கத்தில் அநாகரிகமான வார்த்தைகளை பொறித்து பதிவு செய்துள்ளார். அவரது புகைப்படத்தை வைத்து அதற்கு ஒரு மறு அறிக்கையாகவும் எச்சரிக்கையாகவும் அந்த ஊடகவியலாளருக்கு ஒரு ஆதரவாகவும் முகநூலிலே வந்த செய்தி ஒன்றை நாங்கள் உங்கள் முன் கொண்டு வருகின்றோம். அளந்து பேசுங்கள் அர்ச்சுனா. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கொழும்பிலிருந்து இயங்கி வரும் செல்லதுரை கிருஷ்ணகுமார் செய்தியாளரை அச்சுறுத்தும் வகையில் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். கிரிஷ் அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் உறுப்பினர். அது மட்டுமல்ல, கொழும்பிலிருந்து நீண்ட காலமாக செயற்படும் ஒரு செய்தியாளர். பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டிய அதே மனித உரிமைகளும் கௌரவமும் செய்தியாளருக்கும் உள்ளது என்பதால் பொதுவெளியில் செய்தியாளரை அவர் செய்யும் தொழில் காரணத்திற்காக எள்ளி நகையாட முடியாது. அது மாண்பும் அல்ல என்பதை அர்ச்சுனா எம்பி அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அவரின் தொண்டர்கள், ஆதரவாளர்கள் அவருக்கு விளக்க வேண்டும். பாராளுமன்ற சிறப்புரிமை இருப்பதாக கருதி நினைத்ததெல்லாம் செய்துவிடலாம் என அர்ச்சுனா எண்ணினால் அது தவறு. சுயேட்சை குழுவாக வந்த அவர் தரப்பை யாழ்ப்பாண மக்கள் ஆதரவளித்தது இப்படியான செயற்பாடுகளுக்காகவும் அல்ல. பொதுவெளியில் தன்னை அச்சுறுத்தும் வகையில் அநாகரிகமாக எம்பி கருத்து வெளியிட்டார் என்று தெரிவித்து ஊடகர் கிருஷ்ணகுமார் தனது பாதுகாப்பிற்காக வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதேபோல் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளன. கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும், வேறு வழியில் மோதலாம் என்று அர்ச்சுனா எம்பி நினைப்பாராயின் அது அவரின் அறியாமையாகவே எண்ணப்படும். அத்துடன் ஊடகர் ஒருவரை அச்சுறுத்தினால் எல்லோரும் அடங்கி போய்விடுவார்கள் என்று கருதியிருப்பார் போலும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகர் ஒருவரை பொதுவெளியில் அநாகரிகமாக பேசுவதை ஊடகத்துறை அமைச்சரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.